அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி இந்த ப்ளவுஸை கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பெரிய சைஸ் தான். ஃபஸ்ட்டு பேக் பட்டிக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம 4 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்குவோம். அடுத்தது ப்ளவுஸோட உயரம் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. இதை இந்த மேலே உள்ள லைனில் வச்சுட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதை விட 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது நெக்கோட டெப்த்து பார்க்குறதுக்கு பேக்கை வந்து இப்படி சென்டராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பீஸை அப்படியே மடக்கி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு மட்டும் 4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நெக்கோட டெப்த்து கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்குவோம். அடுத்தது இங்கே ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து நான் ஒரு 6 இன்ச்சு போல் இறக்கியிருக்கேன். இதில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பீஸ் எடுத்து நெக் லைனுக்கு நேராக இந்த இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மார்க்கை அப்படியே இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு இதோட அளவை ஸ்ட்ரைட்டாக எடுத்து இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணும்போது மட்டும் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இது ஸ்ட்ரைட் கட்டிங்கு. கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ரொம்ப இழுக்காமல் மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து வெயிஸ்ட் அளவு நம்ம என்னன்னு பார்க்கணும். வெயிஸ்ட் அளவு பார்க்கும்போது இந்த ஐப்பட்டியை வந்து கணக்கில் சேர்க்காதீங்க. அது உள்ளே போகிறது. இதிலேருந்து ஃபுல் அளவு அப்படியே எடுத்துக்கோங்க. 35 இன்ச்சு இருக்குது. இந்த 35 இன்ச்சை 4ல் ஒரு பங்கு, அதாவது 8.25 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதோட 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு சைட்லையும் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த வெயிஸ்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே தான் வச்சுருக்காங்க. சரியா? இப்போ சைட்லேருந்து வர்ற மார்க்கை நம்ம இங்கே வரும். ரெண்டுக்கும் வந்து 1 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். பேக் வந்து கூட இருக்குது, ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்குது. நான் இப்போ வந்து இதை ஆவரேஜ் பண்ண போகிறேன். ஆவரேஜ் பண்ணுறது தான் எந்த இடத்துல போடணும்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை நான் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட பேக் வந்து கம்மியாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் வந்து கூட வந்திருக்கணும். ஸோ இந்த அளவு வந்து இந்த கம்மி பண்ணுற அளவு நம்ம ஃப்ரண்டில் வந்து ஆட் பண்ணி தான் அதை சேர்க்கணும். இங்கே வந்து நான் 6.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சாச்சு. இப்போ ஆம் ஹோலை வந்து நம்ம செக் பண்ணணும். இதில் டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும். 9.25 இருக்குது. இங்கே நம்ம எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். கரெக்டாக தான் இருக்குது. அதனால் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ சின்ன ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்குவோம்.
இதில் வந்து 2.25 இருக்குது. நம்ம இங்கே 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இது பானக் மாதிரி போட்டிருக்காங்க. பானக் மாதிரினா இங்கே வந்து பேஸ்கெட் டைப்பில் கீழே வந்து அகலம் கம்மியாக போட்டிருக்காங்க. அப்போ இதோட அளவு நம்ம எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து 5.25 இருக்குது. நம்ம இப்போ இங்கே வந்து கம்மியாக தான் வைக்கணும். 5.25னா இந்த அளவு வருது. இதை விட 1/4 இன்ச்சு நம்ம கம்மியாக வச்சோம்னா தான் நம்ம தச்சு முடித்தோன்னா கரெக்டாக வரும். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த லைனாக போட்டுக்குவோம். அடுத்து இந்த ஷோல்டர் லைன்லேருந்து இதை நம்ம க்ராஸாக வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பேக்குக்கு டாட் நம்ம மார்க் பண்ணணும். டாட் வந்து சென்டராக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 4 இன்ச் ஹைட்டில் நான் போட்டிருக்கேன். டாட்டோட வித்து வந்து 1 இன்ச்சு. 2 பக்கம் அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் லைனை போட்டுக்குவோம். டாட் லைனை போட்டு சைடில் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் 1/4 இன்ச்சு அந்த கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் போடும்போது நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம பேக்கம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பாக வர மாதிரி இருக்குது. இதை நம்ம லைட்டாக மறுபடியும் இந்த அளவை செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஒன்பதே முக்கால் சரியாக தான் வருது. அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி சவுண்டு நிறைய கேட்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா அளவையும் செக் பண்ணாமல் எப்போவுமே கட் பண்ணாதீங்க. கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் ஆம்ஹோல் அளவு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணணும். அதே மாதிரி சின்ன சின்ன சேஞ்சு நம்ம பேக்கில் பண்ணியிருக்கோம். அந்த இதை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்போவுமே கட் பண்ணணும். ஏன்னா பேக்கோட அளவை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கோம். 3/4 இன்ச்சுனா டோட்டலாக 1.5 இன்ச்சு கிட்ட குறைச்சிருக்கோம். அந்த லூஸை கண்டிப்பாக ஃப்ரண்டில் வந்து விட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அளவு வந்து மிஸ்டேக்காக போயிடும். இப்போ ஸ்ட்ரைட் கட்டிங் தான் நம்ம ஃப்ரண்டில் வெட்ட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹூக் பட்டிக்கு 1/4 இன்ச்சுக்கு 2 லைன் மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பேக் பீஸ் எடுத்து பேக்கோட ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக அந்த லைனில் வச்சுக்குவோம். வச்சாச்சு. இப்போ நம்ம செஸ்ட் லைனை இதில் மார்க் பண்ணிக்குவோம். ஷோல்டர் லைனை கரெக்டாக ஷோல்டர் லைன்லேயே மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது நெக் வித் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதை விட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி போட்டுக்குவோம். 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு அதை வந்து செஸ்ட் லைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அடுத்து இன்னொன்று, நம்ம இப்போ ஆவரேஜ் பண்ணுறதை தான் போட்டிருக்கோம். அதனால் கரெக்டாக செஸ்ட் லைனை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வித்து கரெக்டாக வர்ற மாதிரி நகட்டி வச்சு இதை மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக் லைனை நம்ம இதில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. அடுத்தது ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் அளவு நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ப்ளவுஸ் துணி வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க, கீழே இருக்கிற லைனிங் துணி வந்து கிராஸாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது. ஸோ இது எந்த கட்டிங் வெட்டுறதுனே தெரியலை. கிராஸ் கட்டிங் வெட்டிட்டு துணி கம்மியாக இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து ஸ்ட்ரைட்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாரீ மெட்டீரியலில். இப்போ நம்ம இதை வந்து கிராஸாகவே மாற்றிக்குவோம். கிராஸில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு அதே மாதிரி ஹூக் பட்டிக்கு 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம பேக் பீஸுக்கு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு செஸ்ட் லைனு ஷோல்டர் லைனு நம்ம இதில் ட்ரா பண்ணிடலாம். லைன் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் இதை வந்து அழிச்சிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த டிசி வந்து வேக்ஸ் தான், அதனால் அயன் பண்ணால் இது வந்து மறைஞ்சிரும். ஸோ இதை நான் லேசாக ஒரு அயன் பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். தேவையில்லாத கோடுகள்லாம் நான் அயன் பண்ணி அழிச்சிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். பேக் பீஸை கரெக்டாக ஃபோல்டிங் இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனில் வச்சுட்டு செஸ்ட் லைனில் ஒரு கோடு, அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க கையோட. அடுத்தது ஷோல்டர் லைன்லேயும் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. நெக் வந்து நம்ம 1/2 இன்ச் உள்ள தள்ளி போட போகிறோம். அதனால் இதை லைட்டை நகட்டி வச்சு ஷோல்டர் வித்தை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பீஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு செஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக் லைனையும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். அண்டர் பஸ்ட்டு இங்கே வருது. இது எவ்வளோ வருது? 10 இன்ச் இருக்குது. இங்கே நம்ம 11.5 இன்ச்சு, ஸோ 44 இன்ச்சு வருது. ஒரு 1/4 இன்ச் நம்ம இறக்கி போட்டுக்கலாம். 10.25. இங்கே 3.25 போட்டுக்குவோம். இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்குவோம்.
இப்போ இந்த ஃப்ரெண்டோட அளவை நம்ம செக் பண்ணிக்குவோம். இங்கே வருது அடுத்த அளவு, இங்கே வருது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வருது, மார்க்கோட சேர்த்து இங்கே வருது. இது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பேக்கில் வந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். அந்த 3/4 இன்ச்சை கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம கூட்டி தான் ஆகணும். அதனால் இந்த இடத்துல இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த கிராஸ் லைனை போட்டுக்கிறேன். இங்கே சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த டாட்டோட அளவு வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். போட்டுட்டு இப்போ நம்ம ஆம் ஹோல் ரவுண்டை இதில் வரைஞ்சிக்குவோம். இப்போ ஆம் ஹோலை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோம். 9.25 கரெக்டாக தான் வருது. அது அப்படியே இருக்கட்டும். வந்து பார்த்திங்கன்னா 5 இப்போ வெயிஸ்ட் அளவு வந்து 35 இன்ச்சு இருந்துச்சு. நம்ம 4 ஒரு பங்கு 8.25 3.25 இன்ச்சு இருக்குது. மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட் டாட் இதையுமே 2 பக்கம் 4 இன்ச் 4 இன்ச் 1/2 இன்ச் வர மாதிரி போட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வர்ற இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் போட்டிங்க அப்படின்னா டாட் பிடிச்சிட்டா நமக்கு ஹூக்கு பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஷோல்டர் ஜாயிண்ட்டை கரெக்டாக இதில் வச்சுட்டு கரெக்டாக நமக்கு இந்த லைனில் வருது. இந்த சைடு எக்ஸ்ட்ரா வரும்போது இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி லேசாக மேலே ஏற்றி வரணும். அப்போ தான் இந்த டாட் பிடிக்கும்போது நமக்கு ரவுண்டு வந்து நீட்டாக வரும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த மார்க் போட்டுக்குவோம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் மார்க் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் வெட்டும்போது என்னென்ன கவனிக்கணும் எல்லாத்தையுமே மைண்டில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ளவுஸ் மிஸ்டேக் ஆகிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக அது மார்க் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் கட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எல்லா டாட்டுக்கும் 2 சைடும் நம்ம மார்க் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஆம்ஹோல் அளவில்
பெல்ட் அளவில் எதுலேயுமே டிஃப்ரெண்ட் வராது. அதனால் கண்டிப்பாக 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட பாயிண்ட்டை வந்து பெரிய ஊசி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 சைடும் ஒரே மாதிரி வரும். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது பெல்ட் வெட்டணும். இப்போ பெல்ட் வெட்டுறதுக்கு முன்னாடி ஸ்லீவை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். ஒம்பது முக்கால். ஸ்லீவோட அளவு வந்து 1.5 இன்ச்சு வந்து அவங்க கூட கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சுங்கிற இடத்துல நம்ம 1.25 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம். 1/4 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக, அதனால் 1/4 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வந்து நமக்கு 1.5 இன்ச்சு இருக்கணும். ஓகே, 1.5 இன்ச்சு நான் மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்லீவோட லெங்க்த்தை பார்க்கணும். ஸ்லீவோட ஹைட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வருது. ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் லூஸ், அதை இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இதோட கேப் ஹைட்டு 4 இன்ச்சாவது இங்கே நம்ம கேப் ஹைட்டு வைக்கணும். இது பெரிய ப்ளவுஸுங்கிறனால 4 இன்ச் வச்சுக்குவோம். கிராஸில் வந்து ஒரு 9 இன்ச்சு 9.25 இன்ச்சு இருக்கணும். அதை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். இந்த மார்க்கை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம். சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இப்படி நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டை கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவருக்கு இந்த ஷேஃபில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பெல்ட்டுக்கு மார்க் பண்ணணும். பெல்ட்டுக்கு நம்ம இந்த பீஸ் தான் எடுக்க வேண்டி வரும்.
8.25ங்கிறதுனால இந்த நம்ம ஒரு 9 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்குவோம். சைடில் வந்து 1.5 இன்ச்சு போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸில் மார்க் பண்ணிக்குவோம் 1.5 இன்ச் லைனை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அளவை வந்து செக் பண்ணிக்குவோம். வச்சாச்சு. இதை விட 3/4 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். 3/4 இன்ச்சு ஏற்றிட்டு இங்கே வைக்கிறேன். 4.25 இன்ச்சு இருக்குது. 4.25 இன்ச்சு இந்த லைனில் போடக்கூடாது, இந்த லைனில் போடணும். 4.25 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து 3.25 இன்ச்சு போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஒரு 4.5 இன்ச் போல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்துட்டு இந்த டாட்டுக்கு எங்கே வருதுன்றதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைடில் இந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. பெல்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ளவுஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே பதில் சொல்கிறேன்.